வணக்கம் நண்பர்களே. ஃபன்லு நியூஸ் சேனல் மூலமாக இன்றைக்கி நம்ம பார்க்கறது எல்ஐசியின் டெர்ம் இன்சூரன்ஸ். எல்ஐசியின் டெர்ம் இன்சூரன்ஸ் எந்த வயதிற்கு ஏற்றது? மேலும் அதன் பிரீமியம் விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபன்லு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது போன்ற பல தகவல் உங்களுக்கு வந்தடையும். இப்போ நம்ம பார்த்துருக்கிறோம் எல்ஐசியினுடைய டெர்ம் இன்சூரன்ஸ். எல்ஐசியில் 2 விதமான டெர்ம் இன்சூரன்ஸ் இருக்குங்க. நவ் ஹையர் ப்ரொடக்ஷன் அட் வெரி லோ ப்ரீமியம். எல்ஐசி அன்மோல் ஜீவன் 2, எல்ஐசி அமுல்யா ஜீவன் 2 அப்படிங்கிறது 2 பாலிசி. பிளான் நம்பர் 822, 823, பிளான் நம்பர் 822, பிளான் நம்பர் 823. முதல்ல டெர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னா டெத் கவரேஜ் மட்டும் உள்ளதா டெர்ம் இன்சூரன்ஸுங்க. ஒன்லி கிளைம் மட்டும் தான் பண்ண முடியும், கட்டின பணம் திரும்பி வராது. இப்போ ஒரு நபர் பாலிசி எடுக்கிறாரு, குறிப்பிட்ட கால பணம் கட்டுறாரு. அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே பாலிசி எடுத்த நபர் இறந்தால் மட்டும்தான் அந்த பாலிசிதாரருடைய நாமினிக்கு, அவருடைய ஃபேமிலிக்கு அவர் எவ்வளோ இன்சூரன்ஸ் தொகை எடுத்திருக்காரோ அந்த தொகை போய் சேரும். இல்லை அந்த டெர்ம் முடிவு வரைக்கும் அவர் வந்து வாழ்ந்துட்டார் அப்படின்னா அவருக்கோ அவர் ஃபேமிலிக்கோ எந்த பணமும் போய் சேராது. இதுதான் டெர்ம் இன்சூரன்ஸுங்க. ரிட்டன் நிறுவ பாலிசி வந்து என்டோமெண்ட் பாலிசி, ரிட்டன் வராத பாலிசி டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி. எப்படி நீங்கள் வந்து ஒரு 2 வீலர் இன்சூரன்ஸோ இல்லை ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸோ போட்டிங்க அப்படின்னா கிளைம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் கிடைக்குதோ, அதே மாதிரி தான் இந்த டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியும். ஒன்லி டெத் கவரேஜ் மட்டும்தான் உண்டு, சரிங்களா? இறந்தால் மட்டும்தான் பணம் கிடைக்கும், இல்லாட்டி எந்த பணமும் கிடைக்காதுங்க. இது டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியுடைய ஒரு சின்ன குறிப்பு. இப்போது இந்த டேபிள் நம்பர் 822, 823 இது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அன்மோல் ஜீவன் 2 823, 823 பார்த்தீங்கன்னா ஏஜ் 18 to 55, வயசு வந்து 18 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே யார் வேணாலும் சேரலாம். டெர்ம் வருஷம் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துலேருந்து 25 வருஷம் நீங்கள் மேக்ஸிமம் எடுக்க முடியும். மேக்ஸிமம் கவர் அப் டு 65 இயர்ஸ், 65 வயசு வரைக்கும் தான் இந்த பாலிசி வந்து கவரேஜ் வந்து இருக்கும். சம்மர் ஷூட் மினிமம் 6 lakhs, மேக்ஸிமம் 24 lakhs, குறைந்தபட்சம் 6 லட்சம், அதிகபட்சம் 24 லட்சத்துக்கு இந்த பாலிசி நீங்கள் எடுக்க முடியும். நோ லோன் நோ சரண்டர். இதில் வந்து உங்களுக்கு லோனோ சரண்டரோ கிடையாது. முதல்ல சொன்ன மாதிரி மெச்சூரிட்டியும் கிடையாது. ஒன்லி டெத் கவரேஜ் மட்டும்தான் உண்டு. இதுதான் அன்மோல் ஜீவன் 2 822. இப்போ என்னுடைய ப்ரீமியம் விவரங்களை பார்க்கலாங்க. இப்போது 18 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன். அப்போ 18 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் ஒருத்தருக்கு எவ்வளோ ப்ரீமியம் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 6 lakhsங்க. நான் மேக்ஸிமம் வந்து 24 lakhsக்கு போட்டிருக்கிறேன். அப்போது அன்மோல் ஜீவன் 2ல் 18 வயசில் ஒருத்தர் வந்து 25 வருஷத்துக்கு பாலிசி எடுத்தார் அப்படின்னா 24 லட்ச ரூபா சம்மர் ஷூட் காப்பீட்டு தொகைக்கு அவருடைய வருஷ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிலாம் இன்க்ளூடிங் பண்ணி பார்க்கும்பொழுது 6230 ரூபா. இதில் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 5250 ரூபா தான். பட்டு இந்த மாதிரி டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து அதிகம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலிசியுடைய ஜிஎஸ்டி வந்து 18%ங்க, சரிங்களா? அப்போ 5250 ரூபா தான் ப்ரீமியம், 950 ரூபா ஜிஎஸ்டி. இப்போ நீங்கள் வந்து இயர்லியும் கட்டலாம், ஆஃப் இயர்லியும் கட்டலாம். ஆஃப் இயர்லி கட்டினீங்க அப்படின்னா 3178 ரூபா வருது. இப்போ அடுத்து நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக நான் இங்கே போட்டுக்கிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இயர்லி மட்டும் நான் சொல்லிகிட்டே வரேன், பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த பாலிசிக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 17 ரூபா சேவ் பண்ண. அவர் 17 ரூபா சேவ் பண்ணார்னா 24 லட்ச ரூபா வந்து அவருக்கு ஃபேமிலிக்கு வந்து இன்கேஸ் எதிர்பாராத விதமாக அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு இறந்தார் அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு கிடைக்கும். இது ஒன்லி நல்லா புரிஞ்சுக்க, மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடையாதுங்க. 24 லட்சம் அப்படிங்கிறது டெத் கவரேஜ், இறப்பு பயன், காப்பீட்டு தொகை மட்டும்தான், ஓகேங்களா? அப்போ 18 வயசில் ஒருத்தர் 24 லட்ச ரூபா பாலிசி எடுத்தார்னா அவருடைய ப்ரீமியம் வந்து இயர்லி 6230 ரூபா. அடுத்தது அதே 25 வயசில் ஒருத்தர் அடுத்த 25 வருஷத்துக்கு வந்து பாலிசி எடுக்கிறாரு, அவருடைய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 7731 ரூபா. 30 வயசில் ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாரு, அதே வேல்யூக்கு அவருடைய ப்ரீமியம் வந்து 10,025 ரூபா. 35 வயசில் ஒருத்தர் எடுக்கிறாரு, அதே வேல்யூ, அவருடைய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 13,905 ரூபா. 40 வயசில் ஒருத்தர் எடுக்கிறாரு, அதே வேல்யூ, 24 lakhs சம்மர் ஷூடு, இயர்லி வந்து பார்த்திங்கன்னா 19,966 ரூபா.
45 வயசில் ஒருத்தர் எடுக்கிறாரு, அதே 24 லேக்ஸுக்கு 20 இயர்ஸுக்கு தான் எடுக்கிறாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமம் வந்து 65 வயசு வரைக்கும் தான் கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ 45 வயசு உள்ள ஒரு நபர் வந்து 30 வயசு எடுத்தாருன்னா 70 வயசு ஆயிரும் இல்லைங்களா? அதனால் வந்து அவரால் எடுக்க முடியாது. அதனால் வந்து அவரால் 20 இயர்ஸ் தான் எடுக்க முடியும். சரிங்களா? அப்போது 20 இயர்ஸுக்கே அவருடைய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா அதே 24 லட்சத்துக்கு 25,000 ரூபா, 25,092 ரூபா கட்டணும். அடுத்து 50 வயசுக்கு 50 வயசுக்கு அதே மாதிரி தான் அவரால் 15 வருஷம் தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும். ஏன்னா வந்து மேக்ஸிமம் கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 65 வயசு வரைக்கும் தான் இந்த பாலிசி கொடுத்துருக்காங்க. அதனால் 50 வயசில் வந்து ஒருத்தர் எடுத்தார் அப்படின்னா அதே 24 லட்சத்துக்கு வருஷத்துக்கு 31,747 ரூபா அவர் கட்டணுங்க. அடுத்தது 55 வயசுக்கு 55 வயசில் வந்து ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாரு, அவரால் 10 வருஷம் தான் எடுக்க முடியும். ஏன்னா 65 வயசோட இந்த பாலிசி வந்து க்ளோஸ் ஆயிரும். அதனால் வந்து அடுத்து 10 வருஷத்துக்கு எடுக்க முடியும். அடுத்து 10 வருஷத்துக்கு 24 லட்சத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இயர்லி வந்து 38,515 ரூபா கட்டுறாருங்க. இதுதான் வந்து அன்மோல் ஜீவன் 2. சரிங்களா? அப்போது இப்போ பார்த்திங்க அப்படின்னா 18 வயசில் அதே 24 லட்சத்துக்கு அடுத்து 25 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6,230 ரூபா தான் கட்ட வேண்டியிருக்குது. 18 வயசில் ஒருத்தர் பாலிசி எடுத்தாருன்னா 55 வயசு வரைக்கும் அவர் கடைசி வரைக்கும் அதே அமௌண்ட்டு தான் கட்ட போகிறாருங்க. சரிங்களா? அவர் மேக்ஸிமம் 25 இயர்ஸ்னா அப்படின்னா 25 இயர்ஸ் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அதே அமௌண்ட்டு தான் 6,230 ரூபா கட்டிகிட்டு இருப்பார். ஆனால் நீங்கள் அப்படி எடுக்காமல் லேட் பண்ணி எடுக்க பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வர்றது பார்த்திங்கன்னா கடைசியில் இதே 55 வயசில் ஒருத்தர் நபர் வந்து போய் எடுக்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து இயர்லி 38,515 ரூபா கட்டணுங்க. சரிங்களா? இப்போ எவ்வளோ ப்ரீமியம் அதிகம், அதே வேல்யூக்கு எவ்வளோ ப்ரீமியம் அதிகம் கட்ட வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா வயசு ஆக ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம், அதாவது வந்து இறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா வயசு அதிகமாக இன்சூரன்ஸ் கவரேஜுடைய பாலிசியுடைய ப்ரீமியம் வந்து அதிகமாகுது. அதில் இந்த டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியுடைய ப்ரீமியம் வந்து ரொம்பவே அதிகமாகுது. இப்போது இதில் வந்து குறைந்தபட்சம் 6 லட்சம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்போ அன்மோல் ஜீவன் 2ல் 30 வயசில் ஒருத்தர் அடுத்து 25 வருஷத்துக்கு 6 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்தா அப்படின்னா அவர் வெறும் 2,500 ரூபா கட்டினா போதுங்க. வருஷத்துக்கு 2,500 ரூபா கட்டினாருன்னா போதும். ஒரு நாளைக்கு கணக்கு வந்து அவருக்கு 6 ரூபா வருது. சரிங்களா? இதே வந்து 55 உள்ள ஒரு நபர் வந்து அதே 6 லட்ச ரூபாய்க்கு 10 வருஷத்துக்கு மட்டும் தான் எடுக்க முடியும் அவரால். அவர் 10 வருஷத்துக்கு எடுத்தார் அப்படின்னா அவருக்கு வந்து இயர்லி ப்ரீமியம் பாருங்கள் 9,629 ரூபா வருது. அப்போது ஒரே வேல்யூக்கு தான் வயசு அதிகமாகும் பொழுது பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ரொம்ப அதிகமாகிடுது, எடுக்கக்கூடிய காலமும் வந்து ரொம்ப கம்மியாகிடுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே பிளான் பண்ணி இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுக்கிறது நல்லது. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசில் பிளான் பண்ணி எடுக்கும் பொழுது எந்த இன்சூரன்ஸ் கவரேஜாக இருந்தாலும் அது வந்து ஒரு ஹோல் லைஃப் கவரேஜாக இருக்கணுங்க. ஹோல் லைஃப் கவரேஜ் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடியக்கூடிய கவரேஜுக்கு வந்து நம்ம டெர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குங்கிறது தெரியல. ஏன்னா 18 வயசில் ஒருத்தர் எடுக்கிறாரு, 20 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து 25 இயர்ஸ் வரைக்கும் தான் ஒரு நாள் எடுக்க முடியும். அப்படிங்கும் பொழுது இந்த பாலிசியில் 25, 20, 45 வயசு வரைக்கும் தான் ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. அப்போ 45க்கு மேலே அவர் போய் 100 பாலிசி எடுக்க முடியுமா? 100 பாலிசி எடுத்தால் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 45 வயசில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ப்ரீமியம் கட்ட வேண்டியிருக்குது. 45 வயசில் பாருங்கள் 25,000 ரூபா மறுபடியும் கட்டி மறுபடியும் அடுத்த 20 வயசுக்கு எடுத்தாலும் 65 வயசு வரைக்கும் தான் இருக்கணும். அப்போ 65 வயசுக்கு மேலே என்ன பண்ணுறது? ஒருத்தர் வந்து குறிப்பிட்ட காலம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 80 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? மருத்துவ காப்பீட்டில் வந்து அதிகமாக வந்ததுனால, மருத்துவ வசதியில் வந்ததுனால 80 வயசு வரைக்கும் வாழும்போது நம்ம வெறும் 45 வயசு வரைக்குமோ இல்லை 65 வயசு வரைக்குமோ இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து உபயோகப்படாது. முடிஞ்ச அளவுக்கு ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்க மாதிரி பாருங்கள். எல்ஐசி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அன்மோல் ஜீவன், அமுல்ய ஜீவன் தான் இருக்குது. வேறு என்னென்ன இன்சூரன்ஸ் கம்பெனியில் எந்தெந்த மாதிரி பாலிசி இருக்குங்கிறத வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அன்மோல் ஜீவன் 2 822 பார்த்துட்டோம். அடுத்தது அமுல்யா ஜீவன் 2 பார்க்க போகிறோம். அமுல்யா ஜீவன் 2 டேபிள் நம்பர் 823. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் ஜாயின் பண்ண முடியும். வருஷம் பார்த்திங்கன்னா 5 வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் 35 வருஷம் சூஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் கவர் பார்த்திங்கன்னா 70 வயசு வரைக்கும் தான், ஹோல் லைஃப் கிடையாது. சம்மர் சூடு பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 25 லேக்ஸு, மேக்ஸிமம் நோ லிமிட்டு. அப்போ 25 லட்சத்துக்கு மேலே எடுக்கணும்னு நினச்சோம்னாலே நம்ம என்ன தான் பண்ண முடியுங்க? அமுல்யா ஜீவன் தான் எடுக்க முடியும். அன்மோல் ஜீவனுங்கிறது 24 லேக்ஸ் வரைக்கும் தான். 24 லட்சத்துக்கு மேலே டெர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக வந்து அமுல்யா ஜீவன் 2 தான் எடுக்க முடியும். அன்மோல் ஜீவன் எடுக்க முடியாதுங்க. இதுலேயும் வந்து நோ லோன், நோ சரண்டர். சரிங்களா? முதல்ல சொன்ன மாதிரி நோ மெச்சூரிட்டி.
ஒன்லி டெத் கவரேஜ் மட்டும்தான் உள்ள பாலிசி. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நோ லிமிட். நீங்கள் 1 கோடிக்கு எடுக்கலாம், 2 கோடிக்கு எடுக்கலாம், 10 கோடி கூட எடுக்கலாம், 100 கோடி கூட எடுக்கலாம். ஏன்னா வந்து உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஐடிஆர் ஃபைல் பண்ணிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இந்த பாலிசி வந்து நீங்கள் எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த பாலிசி வந்து எல்லாருக்குமே கம்பல்சரி ஐடி ரிட்டர்ன் ஃபைல்ஸ் வந்து 3 இயர்ஸ்க்கு இருக்கணும். சேலரி பீப்புளாக இருந்தால் சேலரி சர்டிஃபிகேட் வேணும், சேலரி ஸ்லிப் வேணும், ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கணும். கவர்மெண்ட் பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சேலரி சர்டிஃபிகேட்டு வித் ஃபார்ம் 16 வேணும். இதே பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாங்கனாலும் அவங்களுடைய ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய 3 இயர்ஸுக்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடிய அந்த காப்பீஸ் வந்து கண்டிப்பாக தேவை. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு கண்டிப்பாக தேவை. 6 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவை. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க முடியும். அடுத்தது அமுல்யா ஜீவன் 2வில் பார்த்திங்க அப்படின்னா அதே 18 வயசில் ஒரு நபருக்கு வந்து 35 வருஷம் மேக்ஸிமம் போடலாம். இதில் வந்து மேக்ஸிமம் 35 வருஷம் போடலாங்க. சரிங்களா? அப்போ 35 வருஷம் போடும் பொழுது இது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். கொஞ்சம் வருஷம் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கிது. சம்மர் சூடு பார்த்திங்கன்னா அதே 25 லேக்ஸுக்கு இயர்லி ப்ரீமியம் வந்து 3983 ரூபா கட்டுறாரு. அடுத்து 25 வயது உள்ள நபர் வந்து அதே 25 லேக்ஸுக்கு 5700 கட்டுறாரு. 30 வயது உள்ள நபர் அதே 25 லேக்ஸ் 35 இயர்ஸுக்கு 8024 ரூபா கட்டுறாரு. 35 வயது உள்ள நபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே 25 லேக்ஸுக்கு 11564 ரூபா கட்டுறாரு. 40 வயது உள்ள நபர் வந்து 10532 ரூபா கட்டுறாரு. 45 வயது உள்ள நபர் அதே 25 லேக்ஸுக்கு 15930 ரூபா கட்டுறாரு. 50 வயது உள்ள நபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு 23748 ரூபா கட்டுறாரு. 55 வயது உள்ள நபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு 29795 ரூபா கட்டுறாரு. இந்த பாலிசியில் 60 வயசு வரைக்கும் கொடுக்குறோம். அப்படிங்கிறனால 60 வயசில் உள்ள நபர் பார்த்திங்க அப்படின்னா அதே 25 லேக்ஸுக்கு அவர் வந்து 10 வருஷம் தான் போட முடியும். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து 70 வயசு டீசிங் அப்படிங்கிறனால 10 வருஷம் தான் போட முடியும். அப்படி 10 வருஷம் போடக்கூடிய பாலிசிக்கே 36,669 ரூபா கட்டுறாருங்க. சரிங்களா? அப்போ இந்த பாலிசியில் 18 வயசில் ஒருத்தர் சேர்ந்தார் அப்படின்னா 25 லேக்ஸுக்கு 35 வருஷத்துக்கு 33,983 ரூபா தான் கட்டணும். சரிங்களா? இது வந்து டேர்ம் 35 வருஷம் அப்படின்னா 35 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும். அதே நேரம் நீங்கள் ப்ரீமியம் 35 வருஷம் வரைக்கும் கடைசி வரைக்கும் கட்டிகிட்டே இருக்கணுங்க. சரிங்களா? எவ்வளோ டேர்ம் போகிறீங்களோ அது வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் ப்ரீமியம் கட்டிகிட்டே இருக்கணும். ப்ரீமியம் கட்டிகிட்டு இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ப்ரீமியம் கட்டாமல் நிறுத்திட்டிங்கன்னா இந்த பாலிசி வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் இறந்து போனாங்கன்னா பணம் கிடைக்காதுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அமுல்யா ஜீவன் 2வில் வந்து 60 வயசு வரைக்கும் இப்போ கடைசியாக பார்த்தது 18 வயசில் பார்த்திங்கன்னா 3000 சில்லரை கட்டாங்க. அதே 60 வயசில் 10 வருஷத்துக்கு பாலிசி எடுத்திங்கன்னா கூட அதே 25 லேக்ஸுக்கு 36,000 ரூபா கட்ட வேண்டியிருக்குதுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதே அமுல்யா ஜீவன் வந்து 1 கோடிக்கு 30 வயதில் ஒரு நபர் வந்து 35 வருஷத்துக்கு எடுத்தார் அப்படின்னா அவரோட டோட்டல் ப்ரீமியம் எவ்வளோனா 32,096 ரூபா கட்டணும். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா அதே அமுல்யா ஜீவனில் 60 வயசில் உள்ள நபர் 10 வருஷத்துக்கு எடுத்தாலே 25 லேக்ஸுக்கே 36,000 கட்டுறாரு. ஆனால் 30 வயது உள்ள நபர் வந்து 35 வருஷத்துக்கு பாலிசி எடுத்திருந்தாலும் 1 கோடி ரூபாய்க்கு கூட அவர் வந்து அதே 32,000 ரூபாய்க்கு எடுக்க முடியும். அப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயசு கம்மியான இருக்கிறவங்க எடுத்தோம்னா தான் ரொம்ப லாபமுள்ள ஒரு விஷயமா இருக்குது. அதனால் 30 வயசுலேருந்து ஒரு 35 வருஷத்துக்கு எடுத்தாருன்னா 65 வயசு வரைக்கும் அவருக்கு 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும். ஆனால் வருஷம் அவர் வந்து 32,000 ரூபா கட்டிகிட்டே வரணும். தொடர்ந்து வந்து கிரேஸ் பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடி கட்டிடணும். தொடர்ந்து கட்டிகிட்டே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும். இடையில ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. அப்படியே ஸ்டாப் பண்ணாலுமே வந்து திருப்பி நீங்கள் எல்லா மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணி தான் ரிவைவல் பண்ண முடியும். உங்களுக்கு பாலிசி லேப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா மெடிக்கல் செக்கப் பண்ணி தான் ரிவைவல் பண்ண முடியும். அதனால் தொடர்ந்து கட்டுறது ரொம்ப நல்லது. அப்படி ரிவைவல் பண்ணும்போது உங்களுடைய ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சின்ன வயசுலேயே பாலிசி டெர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. விடாமல் கட்டிகிட்டே வாங்க, தொடர்ந்து கட்டிட்டு வாங்க. லேப்ஸ் ஆக விடாதீங்க. லேப்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சின்ன வயசில் எடுத்து உபயோகம் இல்லாமல் போயிடும். ஏதாவது உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சேர்ந்து நீங்கள் ப்ரீமியம் கட்ட வேண்டி வரும். அதுவும் இல்லாமல் வயசாக எடுக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா மெடிக்கல் செக்கப் பண்ணி தான் எடுப்போம். சின்ன வயசாக இருந்தாலும் சரி பெரிய வயசாக இருந்தாலும் டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை பொறுத்த வரைக்கும் எல்லா மெடிக்கல் செக்கப் பண்ணி தான் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் பொழுது வயசு அதிகமாக உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா பாலிசி கொடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்கிறது மெடிக்கல் ரிப்போர்ட்டை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. அப்படியே கொடுத்தாலும் உங்களுடைய ப்ரீமியம் வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அதிகமாக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒருத்தருடைய நோய்களுக்கு தகுந்த மாதிரி அவருடைய உடல் எடைக்கு தகுந்த மாதிரி இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து ஹெல்த் எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு போடுவாங்க. சரிங்களா? ஹெல்த் எக்ஸ்ட்ரா போட்டு தான் வந்து பாலிசி கொடுப்பாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு எதுவுமே இல்லை நார்மலாக இருக்கீங்க பெர்ஃபெக்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீமியம் வந்து
டேபிள் என்ன ப்ரீமியம் வருதோ அந்த ப்ரீமியம் தான் உங்களுக்கு வரும். எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் எதுவும் வராது. அதனால் டெர்ம் இன்சூரன்ஸ் எல்ஐசியினுடைய டெர்ம் இன்சூரன்ஸ் விவரங்கள் வந்து இதுதான். எல்ஐசியினுடைய டெர்ம் இன்சூரன்ஸுடைய ப்ரீமியம் வந்து பொதுவாகவே வந்து மற்ற டெர்ம் இன்சூரன்ஸை விட கொஞ்சம் அதிகம் தான் அப்படிங்கிறது வந்து பொதுவான ஒரு கருத்து. அது உண்மையும் கூட தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்ஐசியினுடைய கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து மற்ற கம்பெனிகளை விட வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படுகிறது. நீங்கள் ஐஆர்டி வெப்சைட்லேயே போனால் கூட ஒவ்வொரு கம்பெனியுடைய கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ என்னங்கிறத செக் பண்ணிக்கலாம். கூடிய விரைவில் அதை பற்றின பல விவரங்கள் ஐஆர்டி வெப்சைட்லேருந்து உங்களுக்கு கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் அடுத்த ஒரு வீடியோங்களில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தகவல்கள் நிறையா உங்களுக்கு வரப்போகுது. அதனால் இந்த வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபன்லு நியூஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த கம்பெனியில் என்னென்ன மாதிரி டெர்ம் இன்சூரன்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி மக்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வேளையில் சந்திப்போம். ஃபன்லு நியூஸ் சேனல் FUNDLU. இப்போ நம்ம பார்த்ததில் டெர்ம் இன்சூரன்ஸ் எந்த வயதுக்கு ஏற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அனலைஸ் பண்ணதை வச்சு பார்க்கும்பொழுது குறைந்த வயதுக்கு தான் வந்து இது ஏற்றது. அது அப்படியே குறைந்த வயதுக்கு நம்ம எடுத்தாலும் அது வந்து ஒரு ஹோல் லைஃப் பாலிசியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அப்படி இல்லாமல் பாதியிலே முடிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் கட்டின பணமெல்லாம் உங்களுக்கு வந்து வீணாக தான் போகும். அதனால் டெர்ம் இன்சூரன்ஸ் வந்து குறைந்த வயதிலே எடுக்கிறது கம்மியான ப்ரீமியமாக இருக்கும். அதுலேயும் ஹோல் லைஃப் உள்ள மாதிரி எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. எல்ஐசி பொறுத்த வரைக்கும் இந்த அமுல்யா ஜீவன் அன்மோல் ஜீவனும் ஹோல் லைஃப் கவரேஜ் கிடையாது. உங்களுக்கு ஹோல் லைஃப் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜீவன் ஆனந்த் பாலிசியோ இல்லை ஜீவன் உமங் பாலிசியோ சூஸ் பண்ணலாம். அதில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் வரும், ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும். பட்டு ப்ரீமியம் வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த வேளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஃபன்லு.